வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிஎஸ் வினோத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கொட்டுக்காளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணுன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டில் இருக்கவங்க, ஹீரோயினோட வீட்டில் இருக்கவங்க, அங்காளி பங்காளி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஹீரோயினுக்கு பேய் விரட்டலான்னு போகிறாங்க. ஹீரோயினுக்கு உண்மையிலேயே வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கும். அந்த பையனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க. அதனால் ஒரு மந்திர சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சா அந்த பையனை மறந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஹீரோயினை வந்து இவங்கெல்லாம் வந்து பேய் ஓட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற வழியில் அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு, இவங்க வந்து ஹீரோயினை பேய் ஓட்ட கூட்டிகிட்டு போய் பேய் ஓட்டினாங்களா, ஹீரோயின் இவங்க நினச்ச மாதிரியே மாறிடுச்சா, ஹீரோயின் சூரிய கல்யாணம் பண்ணிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மித்த கதை. இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி கூழாங்கல்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு புருஷன் குடிச்சிட்டு வருவான். வந்தப்போ பார்த்தா பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாள். பொண்டாட்டியை கூப்பிட்றதுக்காக இங்கேருந்து கிளம்பி அவங்க பையனை கூட்டிகிட்டு அவன் வந்து போவான். அங்கே போய் பார்த்தா அவன் பொண்டாட்டி கிளம்பி திருப்பி வீட்டுக்கே போயிருப்பாள். திருப்பி போகிறதுக்கு காசு இருக்காது. அதனால நடந்தே வீடு வரைக்கும் போவாங்க. இதுதான் இந்த படத்தோட டைரக்டரோட முன்னாடி படத்தோட கதை, கூழாங்கல்லோட கதை. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யாரையோ லவ் பண்ணுவாங்க. அவனை தான் கட்டிக்குவேன்னு அடம்பிடிப்பாங்க. இப்போ இந்த ஹீரோயினுக்காகவே காத்திருந்த ஹீரோ சூரி வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேயை ஓட்டணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியில் நடக்கிற சம்பவங்கள், அங்கே போய் பேய் ஓட்டினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் இல்லாத ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் சீனாக நம்ம மனசில் நிற்கிற மாதிரி எந்த சீனும் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் சில சீன்களாக நிறையா நல்ல சீன்கள் இருக்குது. பார்க்க போனால் அந்த ஒரு ஆட்டோவை அப்படி திருப்புவாங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்புக்கு வழி கேட்பாங்க, அந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி வெளுன்னு வெளுப்பார் சூரி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 சீன் வந்து இந்த படத்தில், இந்த காளை மாடு சீன் ஒன்று இருக்கும், அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 சீன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மனசில் நிற்கும்படியாக இருக்குது. இதை வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, எல்லா இயக்குநர்களும் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஆகா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூலாம் காலையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியே வந்து படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க, எங்களுக்கு தான் புரியல போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே நம்ம ஆடியன்ஸ் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. படம் நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை பார்க்கணுன்னா ஒரு தடவை தேங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த படத்துக்கு படம் நல்லா தான் எடுத்திருப்பாங்க போல், எங்களுக்கு தான் புரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது இந்த படத்தை நல்லா இல்லைன்னு பப்ளிக் ரிவ்யூவில் சொல்லிட்டா, இதுக்கு முன்னாடி இத்தனை இயக்குநர்களும் படம் ஆகா ஓகுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா போயிடும், அப்போ நம்ம மேலே தான் எல்லாம் பழி வரும். அதனால் நம்ம விவரமாக படம் நல்லா தான் எடுத்திருக்காங்க, ஆனால் எங்களுக்கு தான் அது புரியல போல் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறையா பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்தேன். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து மறுபடியும் சொல்கிற மாதிரி ஆகா ஓகன்லாம் இல்லை, ஒரு ஆகா அப்படி தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து இந்த பிள்ளைய வந்து பேய் பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். ஒரு சிட்டியில் மூவி லவர்ஸாக இருக்கவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ மூவியே அவ்வளோவா பார்க்காதவங்க எந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இதே வேலையாக கிராமத்தில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ரெண்டாவது வந்து இப்போ இந்த மூவியில் இருக்க பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, மூவியில் வந்து சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து இந்த மூவியில் நடித்த நடிகர்கள், ஹீரோயின் கூட நடித்தவங்க, புதுசாக நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் எம்ஏடியில் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருப்பாங்க பின்னாடியே, அவங்க, அப்புறம் அந்த சேவல், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் இல்லை, அது வந்து இந்த படத்துக்கு நான் ஒரு பாசிட்டிவ்னு தான் சொல்லுவேன். படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையோட நம்ம ஒன்றி போனதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக் இல்லை அப்படின்றது நமக்கு தோணவே தோணாது எந்த இடத்துலையும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இந்த புதுமை வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து எந்த விஷயத்த சொல்ல வருது அப்படின்றத ஆழமாக அழுத்த நிறுத்தமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லாதது தான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும். படம் பார்க்காதவனுக்கு, படத்தை பற்றி தெரியாதவனுக்கு, இல்லை ஒரு சாதாரண ஆளுக்கு, அவங்களுக்குலாம் புரியணும் இல்லையா. எல்லா எளிய மக்களுக்கும், எளிய மக்கள்லேருந்து எலைட் மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சால் தானே அது நல்ல படம்.
அது வந்து ஒரு நெகட்டிவாக போச்சு. 2வது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு எங்கள்ட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி இயக்குனர் விட்டாரு. இது வந்து இதுக்கு முன்னாடி நெறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். நீங்களே நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கிளைமேக்ஸை விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி, படம் பூரா புதுமையா செய்றேன் அப்படின்னு சொல்லி படத்த எடுத்து வச்சுட்டு, படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப அருக பழசா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல விட்டுர்றேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில நியாயம்னு தெரியல. கிளைமேக்ஸையும் ஒரு கணக்கச்சிதமான கிளைமேக்ஸ் வச்சிருந்தா, இந்த படமும் ஒரு நல்ல சிறந்த படமா வந்திருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. இந்த படத்த உலக சினிமாவோட நெறைய பேர் கம்பேர் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்த உள்ளூர் சினிமா, ஒரு நல்ல உள்ளூர் சினிமா அப்படின்னு தான் சொல்லணும்.